உங்கள் ஃபினான்சஸ் உங்கள் கண்ட்ரோலில் எப்போ தெரியுமா கம்ப்ளீட்டாக வரும்? எப்போ வந்து என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் ஃபினான்சஸ் 100% உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். எவ்ரி கேபிட்டல் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் யுவர் எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் கம்பெனிஸ் அண்ட் பிஸ்னஸஸ் டு கேபிட்டலைஸ் ஓவர் யூ. கடன் கேட்குறவங்க சாரிப்பா என்னால் அதை கடனை அஃபோர்ட் பண்ண முடியாது, அது உன் கடன் உன் பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. ஸோ யூ ஷுட் பி ஓகே இன் சேயிங் தட், இன் கம்யூனிகேட்டிங் தட் வே. நான் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சைடில் வந்து ஐ டூ அ லாட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். நிறைய விஷயம் படிப்பேன், கற்றுப்பேன், கன்சிஸ்டன்ட் லேர்னிங் இருக்கும் எனக்கு அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி நான் ரீசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் வந்து நம்ம பீப்புள், அதாவது ஜென்ரலாக பீப்புள் வந்து என்னால் ஒரு விஷயத்தை அஃபோர்ட் பண்ண முடியாது, அதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு அதை நம்புறதுக்கு வந்து ஏன் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க? அதாவது அதை ஏன் வந்து ஓப்பனாக ஒரு ஆளால் ஒத்துக்க முடியல, என்னால் ஒரு விஷயத்தை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஏன் வந்து ஓப்பனாக அதை வெளிப்படையாக அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க? அந்த என்ன சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டடியிங் அண்ட் ரீசர்ச்சிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் போய் அதை படித்து பார்க்கலாம். பட் வந்து எல்லா ட்ரெண்டுக்குமே ஒரு ஆன்டை ட்ரெண்ட் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு போகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாகவும் ஒரு ட்ரெண்டு போகும். கிளைமேட் சேஞ்செலாம் ஒன்றுமே கிடையாது, அது ஒரு சும்மா அப்படின்ற ஒரு ஆப்போசிட்டாக ஒரு ட்ரெண்டு போகும். ஸோ எல்லா ட்ரெண்டுக்குமே ஒரு ஆப்போசிட் ட்ரெண்டு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு வீக்னஸை நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பனாக நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பெரிய வீடு இருக்கா, அந்த வீடு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது, நம்மளால் இந்த வீடை தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபேக்ட் இருக்குல்ல. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளே தானே. தட் இஸ் லிவிங் வித்தின் யுவர் மீன்ஸ், அதோட பேசிக்ஸ். கரெக்டாக? ஆனால் அதில் அந்த ஆப்போசிட் விஷயம் என்னென்னா, தெர் இஸ் அ சர்டன் பவர், ஒரு சக்தி இருக்குது இன் சேயிங் தட் ஐ கேனாட் அஃபோர்ட் சர்டன் திங்ஸ். என்னால் ஒரு விஷயம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றதுல அந்த ஒத்துக்கிறது, அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது. அதை வந்து ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இட் வித் யூ. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்குறப்பையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் வாங்குகிறாங்க, நம்மளால் வாங்க முடியலன்றப்போ உங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப இட் வில் கிளியர் யுவர் மைண்ட் அ லிட்டில் பிட். எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை. இது வந்து இட் கிவ்ஸ் யூ சர்டன் அமௌண்ட் ஆஃப் கண்ட்ரோல். உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து சில விஷயம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், சில விஷயம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ உங்களால் எது கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதில் தான் நீங்கள் வந்து உங்களோட மேக்ஸிமம் ஃபோக்கஸ் வைக்கணும். கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏதோ ஒன்று நம்ம கண்ட்ரோலே இல்லை, ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி நிறையா இருக்கும், படபடப்பு ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம பண்ண முடியல, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டெஸ்பரேட் ஃபீலிங் இருக்கும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற விஷயங்கள் நம்மளோட செலவு பண்ணுற விதம், நம்ம ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ், நம்ம எமோஷன்ஸ், இந்த ஃபுட் இது சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயந்தான் த ஃபீலிங் ஆஃப் அஃபோர்டபிலிட்டி. ஒரு லிவிங் வித்தின் யுவர் மீன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் யுவர் கண்ட்ரோல். அதை நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி எப்போவுமே நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை மீறி சில விஷயங்களை நம்ம போய் செய்ய ட்ரை பண்ணுவோம். நம்மளால் இதை பண்ண முடியாது, ஆனாலும் அதை போய் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு கார் பார்க்குறீங்க, 2 கார் இருக்குது, உங்களுக்கு கார் வாங்கணும், உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு கார் வாங்கணும். ஸோ 2 கார் ஆப்ஷன் இருக்குது.
ஒரு கார் வந்து ஒரு விதமான ஒரு லக்ஸுரி கார், மோர் லைக் என்ன சொல்கிறது, ஒரு யூனோ பென்ட்லி அந்த மாதிரி ஒரு கார்னு வச்சுக்கிங்களேன். இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக் கார், எனிதிங் யூ நேம் இட். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரே யூஸ் தான், ஒரே பர்பஸ் தான். பட் ஒன் இஸ் மோர் அஃபோர்டபுள், ஒன் இஸ் நாட் தட் மச் அஃபோர்டபுள். பட் நீங்கள் அதுக்கு ஆசைப்படுறது வந்து தப்பில்லை. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இஃப் யூ ஜஸ்ட் சே உங்களுக்குள்ள நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது, அந்த லக்ஸுரி கார் அஃபோர்ட் பண்ண முடியாது, பட் நம்மளால் இந்த கார் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்கள் ஹாப்பினஸோட ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாத விஷயத்த வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம மைண்டு வந்து இட்ஸ் ஓகே, அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு போகும். எனக்கு அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் அவேர்னஸை க்ரியேட் பண்ணும், உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். அது நீங்கள் இதை பற்றி போய் ரீசர்ச் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவேர்னஸ் லெவல் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. எந்த ஆர்டிக்கலை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஏன்னா அந்த அவேர்னஸ் வந்து ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவேர்னஸ் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம வந்து நிறையா கடனுக்குள்ளே போவோம், மாட்டிப்போம், பணம் நம்மக்கிட்ட கையில் இருக்காது. ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு செலவு அப்படின்னா போட்டு சுரண்டி காசை ரெடி பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸுங்கிறது ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். பட் ஜென்ரல் அவேர்னஸ் இருந்தால் தான் அந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸே வரும். நீங்கள் ஜென்ரலாகவே உங்களுக்கு அவேர்னஸ் இல்லை இந்த விஷயங்களில், சில விஷயம்லாம் உங்களால் ஒத்துக்கவே முடியாது, உங்களோட யூனோ உங்களோட அடிப்படையான தேவையை மீறி நீங்கள் சில விஷயம் போய் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸே ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுதான் நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டது. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரலாக நம்ம வந்து நமக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களோட கிளாஸு, உங்களோட த வே யூ பிஹேவ், ரைட், அது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ளே உங்களை கொண்டு போகுது. பட் வந்து உங்களோட பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் வெரி யூனோ லோவர் மிடில் கிளாஸ் ஆர் புவர். பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர ரிச் அப்படின்னா அவங்க வந்து சில பைக் வாங்குகிறாங்க, அவங்க ஒரு யமஹா R1 அந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்ஹவ் நீங்கள் வந்து யூ வில் ஃபீல் தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் தட் கம்யூனிட்டி, அந்த ரிச் பீப்புள் கம்யூனிட்டி, ரைட்? அண்ட் நீங்கள் போய் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எனக்கும் அந்த பைக் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் அது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷேம், அதாவது எப்படின்னா யூ ஃபீல் தட் இட் இஸ் ஷேம்ஃபுல் டு நாட் பை அ பைக் தட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு டிவிஎஸ் எக்ஸல், உங்களுக்கு அது வந்து ரொம்ப அஃபோர்டபுள், இட்ஸ் வெரி கன்வீனியன்ட், சூப்பர் எக்கனாமிக், கெட்ஸ் த ஜாப் டன், இட் டேக்ஸ் யூ ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஓகே, ஸோ ஓகே, டிவிஎஸ் எக்ஸலுங்கிறது ரொம்ப இதுதான். பட் உங்களை பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அது கொண்டு போகும். ஒரு சாதாரண ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு ஒரு சாதாரண விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம், அதில் லோட் அடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பயங்கரமான வண்டி அது டிவிஎஸ் எக்ஸல். ஐ லவ் தட் பைக். பட் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு R1 பைக் வச்சுருக்காங்க, இல்லைனா ஒரு கவாசாக்கி நிஞ்சா வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து TS50 வந்து நீங்கள் வந்து மொக்க பைக்குன்னு சொல்லக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் யூ வாண்ட் டு பை சம்திங் தட் யூ கேனாட் அஃபோர்ட், ரைட்? அதில் என்ன ஃபேக்டர் ப்ளே ஆகுதுன்னா, யூ ஷுட் பி அ லிட்டில் ஷேம்லெஸ் இன் அ குட் வே. ஷேம்லெஸில் 2 ஷேம்லெஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, இந்த வெக்கம், மானம், சூடு சொன்ன எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து இட்ஸ் அ பேட் வே டு பி ஷேம்லெஸ். பட் உங்களை வந்து ஒரு விஷயம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஓப்பனாக அதை வந்து ஓப்பனாக நீங்கள் வந்து என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது மச்சான், நான் வந்து இந்த பைக் தான் வாங்குவேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியல அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்னா, அது அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் யூ ஷுட் ரீதிங்க் தட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப். நீங்கள் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை வந்து கண்டிப்பாக ரீதிங்க் யோசிச்சு பார்க்கணும், இது உண்மையிலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா அப்படின்னு. பிகாஸ் இன் ஜென்ரல், ரைட், ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வில் பி in a position to understand you and where you're coming from and your economic background. It's not like உங்களுக்கு வந்து அந்த பாப்புலாரிட்டியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யூ வாண்ட் டு ஹேங் அவுட் வித் பீப்புள் ஹூ ஆர் வெரி பாப்புலர் அண்ட் வெரி ரிச் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். யூ ஷுட் நாட் ட்ரை டு லிவ் அப் டு தேர் ஸ்டாண்டர்ட்ஸ்,
ரைட்? அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ யூ ஷுட் பி ஓகே இன் பீயிங் ஷேம்ஃபுல் இன் அ குட் வே. நல்ல விதத்தில் ஷேம்ஃபுல்லாக இருக்கலாம், கெட்ட விதத்தில் ஷேம்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஸோ 2வது. 3வது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆள்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு வந்து யூ ஹாவ் ப்ராப்ளம் இன் சேயிங் ஐ கேனாட் அஃபோர்ட் இட் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், நிறையா இன்டர்நெட்டில் போய் இந்த கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லையா, இன்ஸ்டண்ட்டாக ஒரே மாதத்தில் நீங்கள் ஒபாமா ஆயிடலாம், பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு பேசுகிறானுங்க தெரியுமா அந்த ஆன்லைனில். அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க, நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னா. சரி, நானும் பார்த்துருக்கேன். ஓகே, நானும் வந்து ரொம்ப அப்படி விதிவிலக்கெலாம் கிடையாது. நானும் பார்த்துருக்கேன். நானும் 20 இயர் ஓல்டு 21 இயர் ஓல்டு உள்ளப்போ எப்படி பணக்காரன் ஆகிறது ஃபுல்லாக தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ் தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அது வரைக்கும் ஒன்றும் நான் போய் அட்டன் பண்ணதில்லை. பிகாஸ் அது பார்க்குறப்போ ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பூஸ்ட் கிடைக்கும், ஒரு டோப்மைன் ஹிட் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் லைஃப் ஓகே அதெல்லாம் பண்ணி அது பண்ண மாதிரி நமக்கு ஒரு மைண்டில் ஒன்று வரும்ல. ஸோ நீயும் பணக்காரன் ஆகலாம், உன்னாலேயும் முடியும், உன்னாலேயும் வந்து ஒரு ஈலான் மஸ்க் ஆக முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதனால் people become rich in a very genuine way sometimes, right? Like sometimes there are like other ways illegal ways to become rich. அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் ஒரு இந்த மாதிரி சீக்கிரமாக பணத்தை சம்பாதிக்கிறதுல எப்படிங்கிறதுல உங்கள் மைண்டு நிறைய அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ரைட்? இந்த ஃபீலிங் இருக்குல்ல, நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்ல முடியாத தவிக்கிற அந்த ஒரு எமோஷ்னல் ஸ்டேட் இருக்குல்ல, அந்த எமோஷ்னல் ஸ்டேட்டை கேபிட்டலைஸ் பண்ணுறவன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் பேங்க். ஆனால் வந்து எல்லா பிஸ்னஸுமே இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் எமோஷன்ஸ். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் இப்போ யூடியூப் வழியாக உங்ககிட்ட பேசுகிறேன் இல்லையா, அது நான் ஏதோ ஒரு எமோஷனை உங்களுக்குள்ளே போய் நான் டச் பண்ணுறேன். அது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக நடக்குது. ஸோ அந்த எமோஷனல் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல உங்களுக்கும் எனக்கும், அதில் யூடியூப் இஸ் மேக்கிங் எ பிட் ஆஃப் மணி பை டூயிங் அட்வர்டைசிங், இந்த மாதிரி விஷயங்கள், ரைட்? அதே மாதிரி உங்களோட அந்த அசிங்கப்படுறீங்கல்ல, நீங்கள் அதை சொல்கிறதுக்கு பேட் வே ஷேம்ஃபுல் அசிங்கப்படுறீங்கள லைட்டாக, நான் என்னால் முடியாதுன்னு சொல்கிறது, எப்படி நான் அசிங்கமாக இருக்கும், அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது, நம்ம புவர்னு நினைப்பாங்க அப்படின்னு அந்த எமோஷன், ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, நான் அசிங்கம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுற ஒரு குரூப் தான் இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ், லெண்டர்ஸ், லோன் கொடுக்குறவங்க, பேங்க்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீலிங்கை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து எமோஷன்ஸ் இருக்குல்ல, ஹியூமன் எமோஷன்ஸ், அந்த எமோஷன்ஸை கேபிட்டலைஸ் பண்ணுறப்ப தான் நிறையா மணி அதில் சம்பாதிக்கலாம், நிறையா மணி. இப்போ கேமிங் கம்பெனிஸ் எல்லாமே அதில் ஹாப்பினஸ், ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதில் இருக்காங்க, அதில் ஒரு எமோஷன் இருக்குது இல்லையா. ஸோ கேமிங் வந்து ஒரு எமோஷன், ரைட்? லைக் ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸை வந்து அந்த கேபிட்டலைஸ் பண்ணும்போது தான் இட் மேக்ஸ் யூ அ லாட் ஆஃப் மணி. ஸோ அதுதான் வந்து பேங்க் பண்ணுறாங்க. இப்போது உங்களோட இன்னெபிலிட்டி, ரைட், உங்களோட அந்த இன்னெபிலிட்டி டு சே நோ, அதில் வந்து பேங்க் கேபிட்டலைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கால் பண்ணி, சார் உங்கள் கிரெடிட் கார்டு தரோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி, இது அதுன்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியலி நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் அந்த ஃபினான்சஸ் இல்லை, கம்ப்ளீட்டாக இல்லை அப்படிங்கிறனால, நான் நிஜமாக சொல்கிறேன், உங்கள் ஃபினான்சஸ் உங்கள் கண்ட்ரோலில் எப்போ தெரியுமா கம்ப்ளீட்டாக வரும்? எப்போ வந்து என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அப்போ தான் உங்கள் ஃபினான்சஸ் 100% உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கு இடையில உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய அபாடகராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்டருந்து உங்கள் பணம் போய்கிட்டே தான் இருக்கும். யூ ஹாவ் டு அட்மிட் தட் யூ கேனாட் அஃபோர்ட் சர்டன் திங்ஸ். அதுக்கு நீங்கள் ஓகேவாக இருக்கணும், அதை நீங்கள் மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரெடிட் கார்டு கம்பெனி சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த கிரெடிட் கார்டு கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்டாக தே நோ சம்திங் அபவுட் யூ. அப்படி தான் வந்து அவங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஏதோ உங்களை பற்றி ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரியுது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குனு உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து கரெக்டான டைமில் கால் பண்ணுவாங்க. அப்போது வந்து உங்களுக்கு வந்து இட் வில் பி எ வெரி டீல் தட் யூ கேனாட் சே நோ டு. ஸோ உடனே அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் வந்து வாங்குவீங்க. வாங்கி எல்லா காசும் செலவழிச்சிட்டு அவ்வளோதான், மந்த்லி நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருப்பீங்க. பிகாஸ் யூ வேர் ரிச் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்.
ரைட். அந்த 1 மந்த் தான் நீங்கள் பணக்காரனாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் மோசம், அதாவது முன்னாடி விட இன்னும் மோசமாயிரும் உங்கள் நிலைமை. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் வந்து உங்களோட எமோஷன்ஸை தான் கேபிட்டலைஸ் பண்ணுறான். அந்த எமோஷன்றது, அந்த எமோஷன் வந்து பர்மனன்ட் கிடையாது. அந்த எமோஷன் வந்து ஒரு டெம்பரரி எமோஷன். அந்த டைமில் இருக்கும், அப்புறம் போயிடும். அது அந்த அந்த டைமில் இருக்கிறத, அந்த பர்ஃபெக்டான மொமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒருத்தன் அடிக்கிறான்ல, அடிக்கும்போது அவன் வந்து உங்ககிட்டேருந்து நல்லா மிளகா அரைச்சி நல்லா வாங்கிடுவானுங்க பணத்தை. அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து வட்டி மட்டும் கட்டிகிட்டு இருப்பீங்க. உங்களால் திருப்பி காசு கொடுக்க முடியாது. இதில் இன்னொன்று என்னென்னா, சில லோன் டீல்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பர்சனல் லோன்ஸு அந்த மாதிரி சில லோன் டீல்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறப்போ வந்து என்ன சொல்கிறது, லோன்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறாங்கல்ல, பர்சனல் லோன்ஸ் எடுக்கிறாங்கல்ல, அது வந்து ரொம்ப ஆஃபர் 4 lakhs வரைக்கும் சம்திங் ஏதோ கொடுப்பாங்க முன்னாடி. அது எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, போய் ட்ராவல் பண்ணுறது, டூர் போகிறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, திருப்பி they cannot pay that back. அது அப்படியே ஒரு லோனாக உட்காந்துருக்கும். நிறையா ஸ்டூடெண்ட் லோன்ஸ் அப்படி தான். ஸ்டூடெண்ட்ஸ் லோன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் மோர் லைக் அன் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? நீங்கள் வந்து ஒரு லோன் எடுத்து உங்கள் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, வேலை வாங்க போகிறீங்க, திருப்பி அதை கட்ட போகிறீங்க. இட்ஸ் கிவ் அண்ட் டேக். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நார்மலாக உங்கள் காசில் வந்து போட்டு படிக்கிறத விட நீங்கள் லோன் எடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொறுப்பு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் வந்து திருப்பி பே பண்ணணும் அப்படின்னு. ஸோ தேர் இஸ் த குட் டெட் அண்ட் பேட் டெட், அந்த மாதிரி தான். ஆனால் வந்து ஸ்டூடெண்ட் லோன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் தெர் ஆர் பீப்புள் ஹூ கோ வே பியாண்ட் தேர் மீன்ஸ், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து 18 வயசு வரைக்கும் ஒரு பையன் வளர்றான் அப்படின்னா, 18 வயசு வரைக்கும் நீ காசு எடுத்துக்காமல் என்ன பண்ண அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. பையனுக்கு காலேஜ் அனுப்பணும்னா லோன் எடுத்து தான் காலேஜ் அனுப்பணும் அப்படின்னா, 18 வயசு வரைக்கும் வாட் வேர் யூ டூயிங் வித்வுட் சேவிங் எனி மணி? ஸோ 18 வயசு வரைக்கும் படிக்க வைக்கணும், இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக சேர்த்து வைக்கணும், அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ப்ளேம் பண்ணணும்னா யாரை வேணாலும் ப்ளேம் பண்ணலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து பேட் டெட்குள்ளே போகக்கூடாது. அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி காமெண்ட்ஸ் ஆன் பீப்புள் டேக்கிங் ஸ்டூடெண்ட் லோன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் inevitable at this point. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இட் மைட் annoy you when I say this. இந்த மெட்டாஃபிசிக்கல் நான்சென்ஸ் இருக்குல்ல, த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த யூனிவர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன், அபண்டன்ஸ், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்பிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு வைப்பில் இருப்பாங்க. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் லைக் தட், ரைட்? யூனிவர்ஸ் வந்து எனக்கு கொடுக்குது, அந்த அந்த அபண்டன்ஸ், இந்த 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 சீக்ரெட்டு படம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு குரூப் இருக்கும். ஒரு இதில் ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க அவங்க. அந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லோன்ஸ், இந்த டெட்ஸ் எல்லாம் வரும்போது தே வில் ஃபீல் லைக் த யூனிவர்ஸ் தான் அந்த கிரெடிட் கார்டை எனக்கு கொடுக்குது, செலவு பண்ணுடா அப்படின்னு நினைப்பாங்க. தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் யூனிவர்ஸ் இஸ் கிவிங் டு யூ ஆர் எனி திங். யூ ஆர் ஜஸ்ட் திங்கிங், யூ ஆர் ஜஸ்ட் அஸ்யூமிங் தட். அவ்வளோதான். நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன், நான் வந்து மணியை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், பணத்தை அப்படியே மெடிடேஷன் பண்ணி உருவாக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட் நான்சென்ஸ். அதுக்குள்ளே வந்து டோன்ட் ஃபால் ஃபார் தட், ரைட்? அது உண்மையாகவே இருந்தாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஓரளவுக்கு ஏதோ உண்மையாகவே இருந்தாலும் அதை பிலீவ் பண்ணாமல் இருக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிக்கலி உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு, உங்களோட லாங் டேர்ம் கோத்துக்கு நல்லது. இல்லை அதுதான் நான் நம்புவேன் அப்படின்னா, யுவர் லைஃப் இஸ் ஆக்சுவலி டேக்கிங் அ டவுன்ஃபால். நீங்கள் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை நம்புறதும் மெட்டாஃபிசிக்கல்னால் சம்திங் தட் இஸ் நாட் ஃபிசிக்ஸ், அதான் மெட்டாஃபிசிக்கல். அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பி அதில் நீங்கள் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் வந்து இட் இஸ் கம்ப்ளீட் நான்சென்ஸ். அதை நீங்கள் பண்ணாதீங்க. ப்ளஸ் வந்து இதுவும் ஒரு எமோஷன். உங்கள்கிட்ட இருக்கிற எமோஷன்ஸ் தான் கேபிட்டலைஸ் பண்ணப்படுது. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கோபம் அது கேபிட்டலைஸ் ஆகும். உங்கள்கிட்ட இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் அது கேபிட்டலைஸ் ஆகும். இப்போது ஜிம் இருக்குல்ல, ஜிம் வந்து ஏதோ கேபிட்டலைஸ் பண்ணுறான்னு தெரியுதா? ஓகே, நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா ஏறிடுச்சு, உங்களுக்கு நல்லா பெருசாகிட்டீங்க, ஓகேவா? 4 பேர் உங்களை அசிங்கப்படுத்துகிறான் பயங்கரமாக, வந்து குண்டாதடியா சோத்துக்கு ரெடியான்னு சொல்லிடுறான், கலாச்சிட்றான் பயங்கரமாக. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அசிங்கம், ஒரு எமோஷன் இருக்குல்ல, அந்த எமோஷன் தான் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே எமோஷன்ஸ் தான். சில பேருக்கு வந்து ஜென்ரலாகவே ஜிம் பிடிக்கும், ஹாப்பினஸ் கிடைக்கும், அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிலீஃப் இருக்கும், அது they get high in gym. So every capitalization revolves around your emotions. அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னா, it is very hard for companies and businesses to capitalize over you.
ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் தோஸ் திங்ஸ். ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, ஸோ நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் சம் சினாரியோஸ். அப்போ வந்து உங்களுக்கு மேபி இட் வில் ஹெல்ப் யூ டு திங்க் இன் அ ஸ்பெசிஃபிக் வே. இப்போ மணி வந்து லூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ நம்ம மணி லூஸ் பண்ணுவோம். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னோடய ப்ரொஃபஸர் தான் எனக்கு ஆக்சுவலாக அந்த மைண்ட் செட்டை வந்து என்னோடய ப்ரொஃபஸர் தான் என்னோடய மைண்டில் இது போட்டார் காலேஜ் படிக்கும்போது கேல் ஸ்டேட்டில். நீங்கள் வந்து அந்த வீடியோ பாருங்கள், அதை நான் டேக் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ, ரைட்? அதில் வந்து சில சினாரியோஸ் இருக்குது நான் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மணி லூஸ் பண்ணுற விதம் இருக்குல்ல, நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம இது என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்லாமல் இருக்கிறனால நம்ம மணி லூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் சில சினாரியோஸ் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ், ரைட்? ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஒருத்தர் வந்து பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப பில்டப் கொடுத்தனாலையும் உங்கள்கிட்ட பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா வேலையில் இருக்கிற மாதிரி நீங்கள் காமிச்சிக்கிட்டனாலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை நினச்சி உங்கள்கிட்ட வந்து மச்சான் எனக்கு ஒரு 30,000 பணம் கொடு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, உங்களால் வந்து பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி பில்டப் விட்டுட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, பணத்தை எங்கேருந்தோ வாங்கி இல்லைனா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விற்று இல்லை ஏதோ ஒன்று பண்ணி இல்லாத பணத்தை இருக்கிற மாதிரி காமிச்சு அதை வந்து எடுத்து ரெடி பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட் ஸ்டெப்பு. என்ன தெரியுமா, ஒரு விஷயத்தை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலனா உங்களோட என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நான் வந்து அப்படியே காமிச்சிக்கணும்னு நான் சொல்ல வரல. பட் இட் இஸ் பெட்டர் டு ஜஸ்ட் சே, ஹே நான் வந்து மணி வந்து எனக்கு இப்போ டைட்டாக இருக்குது, என்னால் அதை பண்ண முடியாது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இது இருக்குது அது இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் சே தட். நீங்கள் இல்லாத பணத்தை ஃப்ரெண்டு கேட்குறான்னு சொல்லி கொண்டு போய் எடுத்து கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஃபர்கெட். அதாவது அந்த மணி வந்து நீங்கள் மறந்துடலாம். அந்த மணி திருப்பி வர்றது இதெல்லாம் நீங்கள் மறந்துடலாம். சில பேர் சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டால் வந்து எப்போவுமே கொடுக்கணும் அப்படிங்கிறது. பட் இட்ஸ் ஓகே ஆஸ் லாங் அஸ் உங்களுக்கு நிறையா சர்ப்ளஸாக பணம் இருக்குது, உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னா ஓகே. பட் உங்களுக்கே பணம் இல்லை அப்படிங்கிற போது இட் இஸ் வெரி கவுண்டர் இன்ட்யூட்டிவ் டு கிவ் சம்மன் எல்ஸ் யுவர் மணி. டோன்ட் டூ தட். ரெண்டாவது சினாரியோ வந்து என்னென்னா, ஸ்டூப்பிட் பிஸ்னஸ் ரீசன்ஸ்க்காக உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இருக்குல்ல, அதை வந்து ரிஸ்க் பண்ணுறது. ஐ ஹவ் சீன் செவரல் பீப்புள் டூ திஸ். இது வந்து ஒன் ஆஃப் த முட்டாள்தனத்திலே ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் இதுதான். ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், அதாவது நீங்கள் வந்து கடைசியாக ரிட்டையர் ஆகி கேஷுவலாக உட்கார போகிறது. நம்ம ஊரில் பிஎஃப் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு இருக்குது, அதை வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு கைக்கு வந்ததுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு கடைசி காலத்தை கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து இருக்காமல் அதை கொண்டு போய் வச்சு ஒரு பிஸ்னஸாக பண்ணுறேன், இல்லை எதுலேயோ கொண்டு போய் பாலிசியில் போடுறேன், இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி விட்றது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டூபிடிட்டி உலகத்துலேயே எதுவுமே கிடையாது. அது வந்து என்ன பேராசை, அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பேராசை தான் அது. அதாவது இட்ஸ் நாட் அ கேம், ரைட்? லைக் மணி இஸ் நாட் அ கேம், ரைட்? யூ ஒர்க் ஹார்ட். என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கர கஷ்டப்பட்டு யூ மேக் தட் மணி அண்ட் தென் யூ ஜஸ்ட் த்ரோ இட் அவே லைக் சம்திங். அது வந்து பண்ணாதீங்க. ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் கையே வைக்காதீங்க. யார் வந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் வந்து கேட்டாலும் கையை வச்சாலும் தயவு செஞ்சு வந்து ஜஸ்ட் சே நோ. தட்ஸ் இட். நீ பெரிய வள்ளல்ப்பா, நீ பெரிய வள்ளல், நீ வந்து நீ யாரு கேட்டாலும் பணம் கொடுப்ப, வள்ளல் பாரி, அப்படி இப்படி பில்டப் போட்டாலுமே ஜஸ்ட் சே நோ. தட்ஸ் இட். சம்டைம்ஸ் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்டாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பவர், நம்ம பவர் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த பவர் ஆஃப் சேயிங் ஐ கேனாட் அஃபோர்ட் இட், ரைட்? என்னால் உனக்கு மணி கொடுக்க, இல்லை என்னால் உன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இது நீங்கள் வந்து ஒரு வயசானவங்க, நீங்கள் அதை ஏஜ்டு பர்சன் இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, உங்கள் பசங்க வந்து உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா கூட யூ ஷுட் ரீதிங்க் ஏதோ ஒன்று. சரி, ஓகே. அதில் சினாரியோ 3, பையிங் திங்ஸ் வித் ஹியூஜ் டெட். அதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்குகிறப்போ உங்களுக்கு தெரியும் இதை அஃபோர்ட் பண்ண முடியாது நம்மளால் அப்படின்னு. ஸோ என்ன பெட் பண்ணுவீங்கன்னா, உங்கள் கரியர் மேலேயும் உங்கள்கிட்ட வர பிஸ்னஸ் ரிட்டர்ன்ஸ் மேலேயும் பெட் பண்ணி நீங்கள் வந்து அதை நீங்கள் பண்ணலாம்.
இதை தெனாவட்டா பண்ண முடியும், நம்மளாலையும் சாதிக்க முடியும், கிழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணி அந்த அந்த பெரிய டெட்டில், அதாவது கார்னா ஒரு 20 லட்ச ரூபா லோனை போட்டு காரை வாங்குறது. காரை வாங்கி ஊபர் ஓட்ட போகிறீங்க, இல்லைனா வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கால் டாக்ஸி ஓலா அந்த மாதிரி ஓட்ட போகிறீங்கன்னா அது வேறு கதை. ஓகேவா? அது இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் போயிடும், பிஸ்னஸ் கேட்டகரியில் போயிடும், டேக்ஸ் ரைட் ஆஃப் அதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து காரை வாங்கிட்டு வீட்டில் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த 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 எப்படி நம்ம மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது ஒன்று இருக்குல்ல, எப்படி நம்மளை திருப்பி நம்மளை எப்படி அடிக்க போகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து ஒரு டெட்டில் போய் ஒரு விஷயத்த பண்ணும்போது ரொம்ப பெரிய டெட்டாக எடுக்கக்கூடாது. 50%, அதாவது ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குனீங்கன்னா 10 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கையில் இருக்கணும் ஆல்ரெடி. இல்லை ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா 5 lakhs மினிமம் இருக்கணும் உங்ககிட்ட. அட்லீஸ்ட் 50% உங்ககிட்ட இருக்கணும். அது இருந்ததுன்னா உங்ககிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்குன்னு அர்த்தம். அந்த மொமெண்ட்டில், அந்த பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது. அது இருக்கிறனால நீங்கள் வந்து பண்ணுறீங்க. இந்த மந்த்லி பேமெண்ட்ஸை நம்பி மந்த்லி 10,000 கட்டினா போதும், நம்மளால் முடியும் 10,000 உடனே ஓகே வாங்க, கிடையாது. நோ, டசன்ட் ஒர்க் லைக் தட். லைஃப் டசன்ட் ஒர்க் லைக் தட். உங்களை மந்த்லி ஃபிக்ஸட் காஸ்ட்டை நீங்கள் கம்மி பண்ணுறதுல தான் உங்களோட நிம்மதி, உங்களோட சந்தோஷம், உங்களோட அந்த பீஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. உங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ யூ வில் பி வெரி பீஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். அதை உங்களால் கம்மி பண்ண முடியலன்னா யூ வில் பி புஷ்ட் இன் டு ஸ்டேட் வேர் ஏன்டா நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கும் நீங்கள் தள்ளப்படுவீங்க. உங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. கடன் தொல்லை ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். பணம் நம்மக்கிட்டேருந்து இருக்கவே நிற்காது, போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெட் ஃப்ரீ, அதாவது கடனே இல்லாமல் வாழ்கிறது தான் ஹாப்பியான லைஃப்னு சொல்லுவாங்கள்ல. அது ஆக்சுவலாக வந்து அது உண்மை. அதை நீங்கள் நம்பணும். ஆனால் நம்மளோட லைஃபு, நம்மளோட சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன ஆகும்னா வந்து வி ஆர் புஷ்ட் டு அ ஸ்டேட் வேர் வி ஹாவ் டு டேக் டெட்ஸ். அதுக்கு வந்து இன்ஃப்ளேஷன், மணி வந்து சர்க்குலேஷனில் இருக்கணுங்கிறது, இந்த மாதிரி நிறையா எக்கனாமிக்கலி குட் விஷயங்களும் இருக்குது. அதை நம்ம வேறு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஃபார் திஸ் வீடியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ வில் பிகம் வெரி பவர்ஃபுல். ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் அண்ட் 100% ஃபினான்ஷியலி அவேர் வென் யூ ஆர் ஓகே. அதாவது உங்களுக்கு வந்து உங்கள் மனசு வந்து இட் இஸ் ஓகே இன் சேயிங் ஐ கேனாட் அஃபோர்ட் இட், என்னால் அதை வாங்க முடியாது அப்படிங்கிறதுல வந்து யூ ஷுட் பி ஃபைன் இன் சேயிங் தட் டு எனி ஒன். கடன் கேட்குறவங்க, சாரிப்பா என்னால் அதை கடனை அஃபோர்ட் பண்ண முடியாது, அது உன் கடன், உன் பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. ஸோ யூ ஷுட் பி ஓகே இன் சேயிங் தட், இன் கம்யூனிகேட்டிங் தட் வே. இன் ஜென்ரல் யூ ஷுட் பி ஓகே வித் சேயிங் நோ. இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிறதுல வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாது. சரி, that's all I wanted to say. Thanks for the video. Thanks for watching the video. உங்களுக்கு ஏதாச்சும் questions ஏதாச்சும் just feel free to comment and let me know, and I'll see you in my next video. Okay, bye.